ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் உள்ள பார்டர் 2 படத்துடைய ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஹிந்தியில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தில் 3 ஹீரோக்கள் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் மிலிட்ரி கேம்பில் தான் அறிமுகமாவாங்க. அதில் ஒருத்தர் ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்குவாங்க. இதனால் உயர் ஆஃபீஸர்கிட்ட தண்டனை பெற்று அப்படி இப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க பயிற்சி டைம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெவ்வேறு துறை, வான்படையில் ஒருத்தர், விமானப்படையில் ஒருத்தர், தரைப்படையில் ஒருத்தர், இப்படி 3 பிரிவுகளில் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, பாகிஸ்தான் கூட சண்டை போர் ஏற்படும். அந்த போரில் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, இவங்களுடைய பர்சனல் லைஃப் என்னவா இருந்தது, குழந்தைங்க, ஒய்ஃபு, இப்படி இவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சண்டை காட்சி தாங்க சூப்பராக இருக்குது. அந்த போருக்கு தேவையான சண்டை காட்சியெல்லாம் நான் பார்க்குறது நல்லாவே இருக்கேன். ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிரட்டி இருக்காங்க. அப்படி துப்பாக்கி சுடுறது, கடல் வெளி தாக்குறது, வான்வெளி, தரைப்படை, இப்படி 3 பிரிவுகளில் சண்டை காட்சியில் வரும். அதெல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. படத்தை முடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 ஹீரோக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஷன் நல்லா டச்சபிள் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் நல்லாவே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பார்க்குறது நல்லாவே வந்திருக்கேன். அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தா வெறும் சண்டை தான். அந்த போர்க்கால அடிப்படையில் பட்டை காலம் போது அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த படத்துடைய டியூரேஷன் டைம் 3 மணி நேரம் ஓடுது. ஆனால் 3 மணி நேரத்தும் ஸ்க்ரீன் ப்ளேவில் எந்த இடத்துலையும் சலிப்பு அடைய செய்யலை. சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க, நம்மளை பார்க்க வச்சுருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் அந்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கிராஃபிக்ஸ்னு அப்பட்டமாக தெரியுது. அதை கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. படத்தில் நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சியில் இருக்குது. அதனால் குழந்தைங்க தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.